வள்ளல் பெருமானார் கூறாத விஷயங்களே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அவ்வகையில் சாகா தலைவன் எங்கள் எஜமான் சிதம்பரம் ராமலிங்கம் என்னும் திரு அருட்பிரகாச வள்ளல் பெருமானார் நினைப்பு மற்றும் மறைப்பு என்பதை பற்றியும் அது எப்படி உடம்புக்குள் நிகழ்கின்றது என்பது பற்றியும் விரிவாக எடுத்து கூறியுள்ளார். நமக்கு நினைப்பு மற்றும் மறைப்பு உண்டாவதற்கு காரணம் என்னவென்றால், நம் உடம்பில் சந்திரன், சூரியன், அக்னி என்ற 3 நியாயங்கள் உண்டு. இதில் சந்திரன் அக்னியோடு கூடி சூரிய பாகத்தில் உண்டாகும் காற்றினால் அசைக்கப்படும் போது உண்டாகுவது நினைப்பு ஆகும். அதாவது சந்திரன் என்ற மனம் அக்னி என்றதோடு பொருந்தி நிற்கும் போது நம் உடலில் சூரிய பாகமாகிய வலது நாசியில் ஓடும் மூச்சுக்காற்றின் மிகுதியால் சந்திரன் அக்னியோடு பொருந்தி நிற்பதை அசைத்தால் ஏற்படுவது நினைப்பு ஆகும். மறைப்பு என்பது யாதெனில், சூரியன் அக்னியோடு கூடி நிற்க சந்திர பாகமான இடது நாசியில் ஏற்படும் காற்றின் மிகுதியால் அச்சூரிய அக்னியை அசைக்கக்கூடிய நிகழ்வினால் ஏற்படுவது மறைப்பு ஆகும். நினைப்பு மறைப்பு என்பதற்குண்டான நிகழ்வுகளாவன. முதலில் நினைப்பு என்பது ஜனனம், மன அசைவு, ஒன்றை நினைத்தல், சகலகாலம், மேற்படி தத்துவம், வேறொன்றில் பற்றல், தத்துவத்தின் அசைவாகிய ஆவி மேலேறுதல், மேலேறிய ஆவி ஏறின இடத்தில் நில்லாது அக்கிரமித்தல் என்பவை ஆகும். இவை நினைப்பு என்பவற்றில் நடப்பவையாகும். மறைப்பு என்பது யாதெனில், மரணம், தூக்கம், மனம் ஒன்றை பற்றி உடனே மறைதல், கேவலகாலம், மேற்படி தத்துவத்தின் கூர்மை கீழே செல்லுதல், பிரஞை இல்லாதிருத்தல், அதாவது நுண்ணறிவு அல்லது ஆழ்ந்த ஞானம் இல்லாதிருத்தல், ஆவி அக்கிரமித்தல், மனம் ஆபாசப்பட்டு சூனியமாதல் ஆகியவை எல்லாம் மறைப்பின் போது நடக்கும் நிகழ்வாகும். மேற்குறித்த நினைப்பையும் அறுத்து மறைப்பையும் அறுத்து நிரதிசையானந்தமாய் அருள் வடிவாவதே சுத்த சன்மார்க்க சாதனமாகும். அதாவது நிரதிசையானந்தமாய் என்பது ஒப்பீடு செய்ய முடியாத அளவுக்கு ஆழ்ந்த நிலைத்த அளவற்ற ஆனந்தமாகும். இதில் திளைத்திருப்பதே சுத்த சன்மார்க்க சாதனமாகும் என்று நம் சாகா தலைவன் எஜமான் பேரரசன் பெருங்கருணையாளன் வள்ளல் பெருமானார் கூறுகின்றார்.